பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 18ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமை, இந்த திங்கட்கிழமை காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 Corinthians chapter 3 verse 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி தெரியுமா? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்கன்றதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்களா? இன்னும் உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் தான் கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நேற்றெல்லாம் நாம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அல்ல ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தையை பலப்பட்டு நம்ம வருகிறோம். ஆண்டவருடைய ஆலயம்னா அவ்வளோ பரிசுத்தமான இடம், அங்கே போய் ஜெபம்னா எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம தான் அந்த ஆலயம், நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். ஏன் நம்ம அந்த இடத்த ஆலயம்னு சொல்லுகிறோம்? ஏன்னா அங்கே தேவன் வாசம் பண்ணுறாரு இல்லையா? அப்போ எனக்குள்ள தேவன் வாசம் பண்ணா நான் ஆலயமாக மாறுறேன். என்னுடைய வீட்டுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணினா அது என்னுடைய வீடு ஒரு பரிசுத்த ஆலயமாய் மாறுகிறது. அப்போ எனக்குள்ள தேவன் வாசம் பண்ணார்னா நான் போகிற இடம்லாம் ஆண்டவர் என் கூட வர்றாங்க. பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் எனக்குள்ளே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு நம்முடைய கணவனோ பிள்ளைகளோ நம்முடைய உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க நம்ம பக்கத்தில் உட்காடுறாங்க, பக்கத்தில் பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம ஒரு நாள் ஆண்டவரை நமக்குள்ளே ஆண்டவரே நீ என் இருதயத்துக்குள்ளே வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டோம். அதனால் இன்னைக்கு ஏசப்பா நம்மளுடைய ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை நம்ம வரவழைத்தோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம ஹஸ்பண்டோ இல்லை ஃப்ரெண்டோ இல்லை அம்மா அப்பாவோ எனக்கு கூட வந்தால் தான் சில இடத்துக்கு நான் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியும். ஆனால் நிறைய இடத்துக்கு அவங்கள நான் கூட்டிகிட்டு போக முடியாதே. ஒரு இடத்துக்கு நம்ம தனியாக தான் போகணும். சில இடத்துல இன்டர்வியூ போகிறோம், ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் டெசிஷன் மேக்கிங், ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க. உங்கள் அம்மா அப்பாவை அலோவ் பண்ணுவாங்களா? இல்லை நம்ம ஹஸ்பண்டை நம்ம கூட அலோவ் பண்ணுவாங்களா? அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் யார் கூட இருக்கிறா? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ தைரியமாக இருக்கலாம் இல்லையா? நம்ம வீட்டில் தனிமையாக இல்லை, நமக்குள்ளே யார் இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்குது? விடுதலை உண்டு. அப்போ என் சரீரத்தில் விடுதலை உண்டு. அப்போ நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? மாறிதான் ஆக வேண்டும். ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய சரீரம் தேவன் தங்குற ஆலயம். ஆண்டவரே, இந்த 1 கொரிந்தியர் 3:16 சொன்னது மாதிரி நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. நான் தேவனுடைய ஆலயம், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இந்த இடத்துல எந்த பலவீனத்திற்கும் இந்த இடத்துல வாசம் பண்ண முடியாது. எந்த டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ இங்கே வாசம் பண்ண முடியாது. ஏன்னா தேவ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்போது எப்போதும் அவர் மகிழ்ச்சி கொடுக்கிற, சந்தோஷத்தை கொடுக்கிற ஆவியானவர், சமாதானத்தை கொடுக்கிற ஆவியானவர், சத்தியத்துக்குள்ள என்னை நடத்துகிற ஆவியானவர், பரிசுத்தமாக என்னை காத்து கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்போ நம்முடைய சிந்தை பரிசுத்தமாகுது, வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாகுது, என்னுடைய செயல்கள் கர்த்தரை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. நம்ம ஆஃபீஸில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், வெளியில் இருந்தாலும், மார்க்கெட் பிளேஸில் இருந்தாலும், மாலில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் நம்ம யார்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம மூலமாக அநேகர் இயேசுவை காணும்படி நம்ம தான் அவங்களுக்கு டெம்பிளாக, நம்ம தான் அவங்களுக்கு சர்ச்சாக இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம தேவனுடைய ஆலயத்தை நம்ம கெடுக்கக்கூடாது. நம்முடைய சரீரத்தில் தேவையில்லாத காரியங்களை நம்ம செய்து ஆலயத்தை கெடுக்கக்கூடாது. கண்களினால் பார்க்கிற காரியங்கள், காதுனால கேட்கிறது, வாயினால் பேசுகிறது, கை கால் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா நான் தான் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. அதற்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா?
இந்த ஆலயத்தை நம்ம வெளியில நம்ம சோப் போட்டு கழுவி பரிசுத்தப்படுத்துறோம். ஆனா ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அதுக்கு என்ன சோப்பு போடுறது? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்குதா? ஆவியானவரை நான் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. என் மனசுல கசப்பு, மன்னிக்க முடியாத தன்மைகள், கெட்ட வார்த்தை, இப்படியான பொறாமை, இதெல்லாம் என்ன செய்யுது? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துது. அதையெல்லாம் கலன்று விட்டு தேவ ஆவினால நிரப்பப்பட்டு வசனத்தினால நம்மளை நிரப்பி நல்லா ஜெபிக்க 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 ஆவியானவர் இன்னும் பலமாய் கிரியை செய்வார். நம்ம மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அதனால யாரும் உங்களை குறித்து தப்பா நினைக்காதீங்க. யார் என்ன சொன்னா என்ன? நம்ம யாரு? தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. ஒருவேளை நிறைய பேர் நம்மளை இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என் முகம் இப்படி இருக்குது, எனக்கு முடியெல்லாம் கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நம்மளையே ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, நீ யார் தெரியுமா? நீ தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல பலனை பெற்றுக்கொள்ளலாமா? நம்ம உலகத்துல எப்பவுமே உபத்திரவம் இருக்குதான் செய்யுது. ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை சுத்திக்கிட்டே இருக்குது. ஆனா பிரச்சனையினால நான் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த தேவன் என்னை நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு கூட முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?